அவர்கள் போன்ற ஒரு கேவலமான நபர்கள் இது மாதிரியான ஒரு கட்சியில் தலைமை பொறுப்பில் உட்கார்ந்து கொண்டு ஒரு பொது வழியில் ஒரு நாகரிகம் இல்லாமல் என்ன பேசுவதென்று தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கிறார். அவர்கள் அனைவரும் ஜெயிக்க போவதில்லை. அவர்களை மக்கள் புறக்கணித்து விட்டார்கள். அவர்கள் எந்த இடத்திலும் ஒரு ஓட்டு கூட வாங்க போவதில்லை. ஏற்கனவே நோட்டாவுக்கு கீழே இருந்தவர்கள் இன்று அதைவிட கேவலமான ஒரு தோல்வியை தழுவ போகிறார்கள் என்று தெரிந்து இன்னைக்கு அவர் பொது வழியில் கேவலமாக தரைக்குறைவாக பேசி வருகிறார். கடைசி வரைக்கும் திரு நயினார் அரசியல்வாதியே ஆக போறதில்லை. அவர் கடைசி வரைக்கும் ஒரு பிசினஸ் மேனாக தான் அவர் காட்டிட்டு இருக்காரு. அவரை போன்ற நபர்கள் இது மாதிரியான தரைக்குறைவான பேச்சுக்களை குறைத்துக் கொள்ள வேண்டும். இந்த தேர்தலில் அவர் கண்டிப்பாக படுதோல்வி அடைவார் என்பதில் எந்த மாற்று கருத்து. நயினாருக்கு இன்னும் ஒரு பொது அறிவு இருக்கான்னு தெரியல. அரசியல் அறிவு தான் இல்லை, ஒரு பொது அறிவு இருக்கான்னு தெரியல. என்னன்னா, எங்களுடைய கட்சி ஆரம்பிக்கப்பட்டு 2 ஆண்டுகள் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. சின்னமே 1 மாதம் கூட ஆகலை. இந்த நிலைமையில முதல் தேர்தலை சந்திக்கும் ஒரு கட்சியை பார்த்து ஒவ்வொரு இடத்துலையும் அவர் பேசுறாரு என்னன்னா, இவர்கள் இன்னும் ஒரு கவுன்சிலர் கூட ஆகலைன்னு பேசுறாரு. முதல்ல தேர்தலுக்கு வர வேண்டிய இப்போதானே சின்னமே கிடைச்சிருக்கு. இனிமேல் தான் தேர்தலில் நிற்கணும். அவர்களை மாதிரி ஒரு 20 வருஷம் 30 வருஷம் தமிழ்நாட்டில் அரசியல் செய்து யாராவது நோட்டா கீழே வாங்கின ஒரு தேசிய கட்சி சொல்றீங்களா? அவர் சும்மா இன்னைக்கு திமுகவை பற்றி பேசாமல் திமுக அமைச்சரிடம் அவர் சகஜமாக இன்னைக்கு முதல்வரே பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தில் நயினார் புகழ்ந்து பேசுவார். நயினாரிடம் அனுசரணையாக போவார். அப்பாவும் நயினாரிடம் அனுசரியாக போவார். இவர் திமுகவிடம் ரொம்ப அனுசரியாக இருந்து கொண்டு திமுக பேசாமல் தினமும் காலையில் இருந்துச்சு எங்களை பற்றி பேசிட்டு இருக்கிறாரு. நாங்கள் எங்களுடைய நோக்கத்தை சொல்லிவிட்டோம். நாங்கள் எதை நோக்கி செல்கிறோம் சொல்லிட்டோம். எங்கள் தலைவர் அதில் தெளிவாக சொல்லிட்டாரு. அதை விட்டுட்டு காலையிலேருந்து எந்திரிச்சு அந்த பாரதிய ஜனதா கட்சியில் ஒரு சில பேர் திமுகவின் கைக்கூலிகள் போல செயல்படுவது வருத்தத்தக்கது.